அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவிற்கு செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்கள் நீதிபதி அல்லி முன் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் கையால் எழுதி திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் ஆவணங்கள் அனைத்தும் வங்கியில் இருந்துதான் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கில் நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்கு செந்தில் பாலாஜியை ஜூலை 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே காணொலியில் ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜியின் காவலை 48வது முறையாக நீதிபதி அல்லி நீட்டித்தார். கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைதான செந்தில் பாலாஜியின் காவலை ஜூலை 22ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார். குலதெய்வ வழிபாட்டிற்காக மாட்டு வண்டிகளுடன் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் வேலங்குடி கிராம மக்கள் புறப்பட்ட காட்சிதான் இது. மதுரை அழகர் கோவிலில் உள்ள 18ஆம் படி கருப்பரை சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் வேலங்குடி கிராம மக்கள் குலதெய்வமாக வழிபடுகின்றனர். அழகர் கோவிலில் ஆடி திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் வேலங்குடி கிராம மக்கள் மாட்டு வண்டிகளை தயார் செய்தனர். காளைகளை பூட்டி 17 கூண்டு வண்டிகளில் தங்களது பயணத்தை தொடங்கியுள்ளனர். காலப்போக்கில் நிறைய வண்டிகள் வந்தது போனது இருந்தாலும் முன்னோர்கள் சொன்னதுக்காக இப்போ வரையும் நாங்கள் அந்த மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சு நம்ம குலதெய்வத்தை வழிபடணுங்கிறது தான் எங்களோட நேர்த்திக்கடன். அழகர் கோவிலை அடைந்ததும் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை கொடுத்து கிடா வெட்டி வழிபாடு நடத்துவது தங்களது பாரம்பரியம் எனவும் வேலங்குடி கிராம மக்கள் தெரிவித்தனர். எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு, முதல்ல பிறக்கிற பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையுமே 18ஆம் படி சன்னதியில் போய் முடியறைக்கி காது குத்தி சாமி கும்பிட்டு வரணுன்றது எங்களோட முன்னோர்களோட வாக்கு. தங்களது முன்னோர்கள் கொடுத்த வாக்கிற்காக இன்றும் மாட்டு வண்டியில் சென்று குலதெய்வத்தை வழிபடுவதாக கிராம மக்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். கர்நாடகாவில் வேட்டி அணிந்ததால் விவசாயியை அனுமதிக்க மறுத்த தனியார் வணிக வளாகத்தை 7 நாட்கள் மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் GT மால் என்கின்ற தனியார் வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள திரையரங்கிற்கு காவிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி பகீரப்பா என்பவர் தனது மகனுடன் படம் பார்க்க சென்றுள்ளார். விவசாயி பகீரப்பா வேட்டி அணிந்திருந்ததால் அவரை தடுத்து நிறுத்திய பாதுகாவலர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என கூறி திருப்பி அனுப்பினர். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வணிக வளாக ஊழியர்களின் செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தனியார் வணிக வளாக நிர்வாகம் மன்னிப்பு கோரியது. இதனிடையே கர்நாடக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா சம்பந்தப்பட்ட வணிக வளாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் தனியார் வணிக வளாகத்தை 7 நாட்கள் மூட கர்நாடக அரசு ಉತ್ತರವಿಟ್ಟುள்ளது. ಹೆಂಗ ನಮ್ದು ನಡೀತೈತಿ. ಅವ್ರ ಪಾಪ ಈಗ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸಂಬಳದಾಗ ಒಂದು ಹೆಂಡತಿ ಅಂತ ಇರ್ತಾವೆ, 2 ಮಕ್ಕಳು ಅಂತ ಇರ್ತಾವೆ. ಅವ್ರಿಗೆ ಇವ್ರದ್ದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕುಂತ್ಬಿಟ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅವ್ರದ್ದು ಪಾಪ ನಮಗೆ ಶಾಪ್ ತಟ್ಟಿದ್ದು. ಅವ್ರನ್ನ ತೆಗಿಬೇಡ್ರಿ, ಅದು ಏನೋ ತಪ್ಪು ಇರಲಿ ಉಪ್ಪು ಇರಲಿ ಕೆಲಸದ ತೆಗಿಬೇಡ್ರಿ, ಅವರಲ್ಲೇ ಇಡ್ರಿ ಹೇಳ್ತಾವ್ರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಬಂದಿಲ್ಲ. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு, ஓரிக்கை, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நியூடவுன், ஜனதாபுரம், பெருமாள்பேட்டை, கோணாமேடு, கச்சேரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதேபோல் புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், புதிய பேருந்து நிலையம், முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. சாலை ஓரம் இருந்த பேனர்களும் மரங்களும் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாக்கினர்.
சென்னை வியாசர்பாடியில் ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தையை கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்த கொடூர தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். வியாசர்பாடியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ராஜ்குமார் விஜயலட்சுமி தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி 3ஆவதாக பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி வயிற்றில் பலத்த காயத்துடன் பச்சிளம் குழந்தையை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ராஜ்குமாரும் அவரது மனைவியும் அனுமதித்தனர். சந்தேகத்திற்கு இடமான வகையில் குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருந்ததால் மருத்துவர்களின் தகவலை அடுத்து வியாசர்பாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 10ஆம் தேதி குழந்தை உயிரிழந்தது. இதையடுத்து குழந்தையை உடற்கூறாய்வு செய்தபோது கூர்மையான ஆயுதத்தால் வயிற்றில் குத்தியதால் இறந்தது அம்பலமானது. இதுகுறித்து தந்தை ராஜ்குமாரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியபோது ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் கத்திரிக்கோலால் குத்தியதாக தெரிவித்தார். இதையடுத்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். சென்னையில் கழிவுநீர் இணைப்பை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட 4 சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்காக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்த மக்கள் தொகை, வருமான அளவு ஆகியவற்றை குறைத்து நகர்ப்புற உள்ளாட்சி சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதன்படி மக்கள் தொகை அளவு 3 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும், சம்பந்தப்பட்ட பகுதியின் ஆண்டு வருமானம் 30 கோடி ரூபாயிலிருந்து 20 கோடி ரூபாயாகவும் குறைக்கப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டது. மேலும் ஊரக உள்ளாட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கும் போது அப்பகுதியில் வரும் சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை மாற்றம் செய்வதற்கான சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் தனியார் வளாகம் அல்லது தனியார் தெருவின் மிக அருகில் உள்ள இடத்திலிருந்து 30 மீட்டர் தூரத்திற்குள் வாரியத்தின் கழிவுநீர் பாதை இருக்குமானால் அந்த வளாகத்தின் உரிமையாளர் அல்லது குடியிருப்பவர் தனியார் தெருவின் உரிமையாளர் கழிவுநீரை வாரியத்தின் கழிவுநீர் பாதையில் வெளியேற்றுவதற்காக இணைப்பு பெறுவதை கட்டாயமாக்கும் வகையில் சென்னை குடிநீர் வாரிய விதிகளில் திருத்தம் செய்வதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகர காவல் சட்டத்தை மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்வதற்கான சட்டத்திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாக்கள் ஆளுநர் RN ரவியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. இந்நிலையில் இந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து இந்த சட்டத்திருத்தங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 பேருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலமுருகன் என்பவர் கடந்த 16ஆம் தேதி குடும்ப பிரச்சினை காரணமாக உறவினர்களின் தூண்டுதலின் பேரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பென்னி, பரத், கோகுலக்கண்ணன், நாகை இருள்வேல் ஆகிய 4 பேரை அன்று இரவே கைது செய்தனர். செல்லூர் பகுதியில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்ய சென்றபோது அவர்கள் வைகை ஆற்றில் குதித்து தப்பி ஓட முயன்றதாகவும், இதில் கோகுலக்கண்ணன், பரத், பென்னி ஆகிய 3 காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட 3 மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு விளையாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் தமிழ்நாடு ஹாக்கி சங்கம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஹாக்கி தொடர் நடைபெற்றது. லீக் போட்டி முடிவடைந்த நிலையில் மண்டல அளவிலான போட்டி நடைபெறவுள்ள நிலையில் கோப்பையை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிமுகம் செய்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழக மாணவர்களின் திறமை மீது முதலமைச்சருக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என கூறியவர், விளையாட்டின் மூலமே மாணவர்களிடையே ஒழுக்கமும் தலைமைத்துவமும் மேம்படும் என்றார். ஜெயிச்சோன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமே எங்கள் டீம் காரணம்னு சொல்லுங்கள், தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேப்டன் யாராக இருக்கீங்களோ இது நான் தான் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லுங்கள். இந்த மனப்பக்குவத்தை எது வளர்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் தான் அதை பண்ண முடியும். அதை தொடர்ந்து ஆந்திராவில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆடவர் மற்றும் பெண்கள் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார்.